மகான்களுக்கெல்லாம் மகானாக வாழ்ந்த கசவனம்பட்டி சித்தர் பக்தர்கள் சிகரெட்டை பத்த வச்சு சிலையில வச்சா அது தானா கரையிற ஒரு மகானோட ஜீவ சமாதி இங்க இருக்கிறதா சொன்னாங்க. இந்த மண்ணுல எண்ணற்ற ஆச்சரியமான மகான்கள் இருந்துகிட்டு வராங்கன்னு சொன்னாலும் இப்படி சிகரெட்டை காணிக்கையா கொடுக்கிற ஒரு ஜீவ சமாதி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அதனால உடனே நாங்க அங்க போக தயாரானோம். திண்டுக்கல்ல இருந்து பழனி போற நெடுஞ்சாலையில கசவனம்பட்டிங்கிற ஊர்ல தான் இந்த வித்தியாசமான மகானோட ஜீவ சமாதி இருக்கிறதா சொன்னாங்க. கசவனம்பட்டி ஊர்ல இருக்கிற இந்த ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகள் ஆலயம் மத்த ஜீவ சமாதியில இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இந்த இடத்த தமிழகத்தின் காசின்னே அங்க உள்ளவங்க சொல்றாங்க. உள்ள போனப்ப ஸ்ரீ ஜோதி மௌனகுரு நிர்வாண சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு முன்பு பலர் ஆழ்ந்த அமைதியை அடைவதற்காக அங்கங்க உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆலயத்தோட ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு மேல ஒரு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பின்னால அவரோட சிலையும் அவருடைய திருவுருவ படமும் இருந்துச்சு. இதுக்கு பக்கத்திலேயே 2 பக்கமும் ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகளோட வேற வடிவத்திலான அரிய போட்டோவும் வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த மௌன நிர்வாண சுவாமிகள் காத்தல், அழித்தல், படைத்தலுக்கு இலக்கணமா சொல்லப்படுற சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய 3 பேரோட ஒரே பிறவின்னு அங்க இருக்கிற பூசாரி ரொம்பவே சிலாக்கிச்சு சொன்னாரு. இத வெளிப்படுத்துறதுக்கு ஆதாரமாதான் அவருடைய ஜீவ சமாதிக்கு மேல சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய 3 பேரோட படமும் வைக்கப்பட்டிருக்கிறதாவும் அந்த பூசாரி சொன்னார். இத கேட்டுக்கிட்டே இருந்தப்பவே திடீர்னு அங்க மாந்திரீக தாந்திரீகத்தில் ஆர்வமுள்ள அகோரிகளை போன்ற தோற்றமுடையவர்கள் இந்த ஜீவ சமாதிய மனமுருகி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. மனநிலையில பிரச்சனை இருக்கிறவங்க இங்க வந்து இந்த ஜீவ சமாதி முன்னாடி உட்கார்ந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணா சரியாவும்னு அங்க இருக்கிற ஒருத்தர் சொன்னார். இதையெல்லாம் வியப்போட கேட்டுக்கிட்டு இருந்த நாங்க எதுக்கு இந்த மகானோட ஜீவ சமாதியில சிகரெட்டை காணிக்கையா கொடுக்கறாங்கன்னு கேட்டோம். அதுக்கு அந்த பூசாரி, ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகள் வாழ்ந்த காலத்துல பக்தர்கள் அவருக்கு சிகரெட்டு மட்டும் இல்ல, காஃபி, டீ, பிஸ்கட் இததான் அன்போட கொடுத்திருக்காங்க. அப்போ பக்தர்கள் சிகரெட்டை ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகளுக்கு வாங்கி கொடுத்ததற்கு ஒரு கூடுதல் சிறப்பு இருந்திருக்கிறதா சொன்னதும் அது என்னன்னு கேட்கறதுக்கு நாங்க ரொம்பவே ஆவலானோம். பக்தர்கள் அன்போட வாங்கி கொடுக்கிற சிகரெட்டை அந்த மகான் 1-2 இழுப்பு இழுத்துட்டு திரும்ப அவங்க கிட்ட கொடுக்கிறது மூலமா அந்த சிகரெட்டு கரைஞ்சு போகிற மாதிரி தங்களோட துன்பம் எல்லாம் வருங்காலத்துல குறைஞ்சிரும்னு அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அந்த பூசாரி சொன்னாரு. இதனால இப்பவும் இங்க வர்ற பக்தர்கள் தங்களோட துன்பம் நீங்க இந்த ஜீவ சமாதிக்கு வரும்போது சிகரெட்டை வாங்கி கொடுத்து
அது அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்து நிம்மதி அடைகிறாங்க. நீங்கள் வாங்கிட்டு வரும் சிகரெட்டு உங்கள் துன்பம் துயரம் சாமி அதை எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் எவ்வளவு சிகரெட்டு ஒரு நாளைக்கு கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் வைத்தாலும் அந்த சிகரெட்டோட சுமல் ஒரு சுமல் கூட வெளியே வராது. அப்படி அந்த சிகரெட் பாதியில் அணைஞ்சிட்டா நாம நினைச்ச காரியம் நடக்காது. அதனால வேற மாதிரி யோசிக்கலாம்னு பக்தர்கள் முடிவுக்கு வராங்க. இப்படி ஒரு ஈர்ப்போட வாழ்ந்த இந்த ஸ்ரீ ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகளை பத்தி இன்னும் ஏராளமான அதிசயங்கள் இங்க சொல்லப்படுது. மௌன நிர்வாண சுவாமிகள் தான் வாழ்ந்த காலத்துல ஒரு நாள் கூட உடைகளை அணியாம அப்படியே பிறந்த மேனியாவே இருந்திருக்காரு. ஒரு சிலர் அப்பவே இவருக்கு கட்டாயப்படுத்தி ஆடைகளை அணிய முற்பட்டிருக்காங்க. ஆனா அத மௌன நிர்வாண சுவாமிகள் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே இல்லை. இவருடைய நிர்வாண கோலம் யாருக்கும் இடையூறு ஏற்படுத்தாத மாதிரி தான் இருந்ததாவும், பல இடங்களுக்கு ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகள் அந்த நிர்வாண கோலத்திலேயே போயிட்டு வந்ததாவும் இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அவர் நிர்வாணமா இந்த ஊரெங்கும் உலா வந்தாலும் எங்க வீட்டு பச்சை குழந்தை மாதிரி தான் இந்த மகான் இருந்தாருன்னு இங்குள்ள மக்கள் அன்போட விவரிச்சு சொல்லும்போது நமக்குள்ளயும் ரொம்பவும் ஒரு மெய் சிலிர்ப்பான உணர்வு ஏற்பட்டுச்சு. 95வது வருஷத்துக்கு முன்னாடி 1920ஆம் ஆண்டு கள்ளி மரத்து செடிகளை புடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு தனது 10 வயசுல ஒரு ஞான குழந்தையாவே மௌனகுரு சுவாமிகள் கசவம்பட்டிக்கு வந்ததா இங்குள்ள மக்கள் சொல்றாங்க. 95 வருடங்களுக்கு முன்னுக்கு இது பூராமே ஒரு சோலைவனமாக தான் இருந்தது. அப்படி சோலைவனமாக இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அந்த குடத்தாவரம்பட்டி பக்கம் போவாங்க. அப்படி போய் அங்கிட்ட ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க கொண்டு போன சாப்பாடை சாப்பிடும் பொழுது சாமி அங்கே பார்க்குறாங்க. சாமி ஒரு கள்ளி மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்க. கள்ளி செடிகள் பிற செடிகளை பிடிங்கி சாப்பிட்டுக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. அப்படியே சாமிக்கிட்ட போய் பழகி இவங்க கொண்டு போன கூழை அவர் கொடுத்தா குடிக்கிற அளவுக்கு பழக்கி சாமிக்கு கூழை கொடுத்து பழக்கி என்ன செய்கிறாங்க, 4ஆவது இடத்துல சாமியை கசவனப்பட்டி கூப்பிட்டு வந்துடுறாங்க. சாமி பிறவி கோலத்தோடு தான் இருந்தார். சாமி எந்த ஒரு ஆடையும் அணியலை. கசவனப்பட்டி கூப்பிட்டு கசவனப்பட்டிக்கூடிய பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து சாமிக்கு ஆடை அணிவித்து பார்க்குறாங்க. சாமி அதை ஏற்றுக்கலை. அப்படி அவர் ஆடையை யார் கட்டி விட்டாலும் அடுத்த கணமே அதை தெரிஞ்சிடுறாரு. இந்த ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகளின் மகிமையை உணர்ந்த மக்கள் உலகத்தை உயிர்விக்க வந்த மகா ஜோதின்னோ அவர் ஒரு துருவ நட்சத்திரம்னோ அப்பட்டமா நம்புறாங்க. தான் வாழ்ற காலத்துல தனக்குன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தாம வெறும் மௌனியாக வாழ்ந்து வந்து பல்வேறு அற்புதங்கள் செஞ்சிருக்கிறதுனால ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகளை மகான்களுக்கெல்லாம் மகான்னு இங்குள்ள மக்கள் சொன்னாங்க. இதுக்கு சான்றா மக்கள் மட்டுமல்லாம பல ஞானிகள் கூட இவரை பத்தி சொன்ன கருத்து நமக்குள்ள கூடுதல் வியப்பை ஏற்படுத்துச்சு. அதே போல திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள் மௌனகுரு நிர்வாண சுவாமிகளை பத்தி சொல்லும்போது அவர் டாப் மோஸ்ட் கேடர்னு பதிவு பண்ணியிருக்கிற தகவல் நமக்குள்ள கூடுதல் வியப்பை ஏற்படுத்துச்சு. ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகள் வாழ்ந்த போதும் இந்த மண்ணுலக விட்டு மறைஞ்ச பிறகும் பல முறை இங்க வந்த கன்னியாகுமரி மாயம்மா பெண் சித்தர் அவர்கள் அவருடன் பரிபாஷையில பேசியிருந்ததாவும், மௌன நிர்வாண சுவாமிகளை ஒரு சூரியன் என மாயம்மா அவர்கள் விமர்சிச்சதாவும் கசவம்பட்டியை சேர்ந்த ஒருத்தர் நம்ம கிட்ட நெகிழ்ச்சியோட சொன்னாரு. தலை சிறந்த தமிழ் ஆன்மீக பேச்சாளரான கிருபானந்த வாரியார் 1976ஆம் ஆண்டு இலங்கையில் தத்தாத்திரிய சொரூபியான ஸ்ரீ ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகளின் அருள் கிடைப்பது
மும்மூர்த்திகளை பார்த்ததுக்கு சமம்னு நெகிழ்ச்சியுடன் சொன்ன வரலாற்று தகவலும் நமக்கு இங்க போனப்ப தெரிஞ்சது. இந்த மாதிரி மகான்களுக்கெல்லாம் மகானாய் வாழ்ந்து வந்த ஸ்ரீ ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகள் இங்க இருக்கிற முத்தாலம்மன் கோவில்ல தான் அதிகப்படியான நாட்கள் வாழ்ந்திருக்காரு. அதுக்கு ஆதாரமா இங்கேயும் ஜோதி மௌன நிர்வாண சுவாமிகள் பயன்படுத்தின கட்டிலும் அவருடைய திருவுருவ சிலையும் இருக்கு. மலர்கள் கொட்டி கிடந்த அந்த கட்டில்ல அங்கங்க சுருட்டுகளும் துண்டு சீட்டுகளும் கூடவே இருந்துச்சு. இத பத்தி அங்க இருந்த பூசாரி கிட்ட கேட்கும் போது தான் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டி இப்பவும் மௌனகுரு நிர்வாண சுவாமிகள் படுத்திருந்த இந்த கட்டில்ல துண்டு சீட்ல எழுதி வச்சுட்டு போறதாவும் அதுபடி நடந்த பிறகு அதுக்கு நன்றி கடனா இங்க வந்து வழிபடுறதாவும் சொன்னாரு. முத்தாலம்மன் இடத்தில் இருந்து தான் வந்து அம்பாள் வந்தாங்க. ஐயாவோட ஜீவன் அடங்கியது, ஜீதம் நல்லாமையது. எதிரில் கோவில், முத்தாலம்மன் கோவில் எதிரில் பூத உடல் உருவாக்கப்பட்டது. இங்கே இருந்து பூத உடல் அங்கே எடுத்துகிட்டு போய் வைத்து இங்கே இருந்து ஜீவன் பிரிந்து 3 நாள் கழித்து பூத உடலை எடுத்துகிட்டு போய் அங்கே வைத்தது. இங்கேயும் மௌன நிர்வாண சுவாமி சிலை விரல்கள்ல பக்தர்கள் சிகரெட்டை பத்த வச்சு கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா கரையறத பார்த்து நெகிழ்ச்சி அடையறதோட நம்ம வாழ்க்கையிலையும் இனி ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நம்புறாங்க. மாதந்தோறும் பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம், கார்த்திகை மற்றும் மூல நட்சத்திர தன்னிக்கு தொடர்ந்து இங்க 3 முறை வந்து வேண்டுபவர்களுக்கு இதுவரை கைகூடாத காரியம் கூட கைகூடி விடும்னு இங்க இருக்கிறவங்க நம்புறாங்க. சாமி வந்து பிரபஞ்சம் முழுவதும் நேசிக்கும் அன்பு கொண்டவர். நம்மளும் நினச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பாரு. நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சாமிகிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. நீங்கள் வெளியிலேருந்து எத்தனையோ பேர் வர்றாங்க, நோய் பக்கவாதம் பட்டவங்க, மனநோய் பாதிக்கப்பட்டவங்க, நிறைய பேர் குடும்ப கஷ்டங்கள், மன பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சாமி நடத்தி நீக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆயிரத்தி 1982ஆம் ஆண்டு ஐப்பசி மாசம் 5ஆம் நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளதான் இந்த ஸ்ரீ ஜோதி மௌன குரு சுவாமிகள் கசவம்பட்டி ஊர்ல ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்னு சொன்னாங்க. அந்த சமாதி அடைகிறத கூட அவர் வந்து வித்தியாசமாக தான் பண்ணார். அது வரைக்கும் ஊருக்குள்ளே போய்கிட்டு இருந்தவர் 1 மாத காலம் வந்து எங்கேயும் ஊருக்குள்ளே போகாமல் அப்படியே கோயிலில், முத்தாலம்மன் கோயிலில் வந்து இருந்துக்கிறார். அதை பார்த்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சாமி அடங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சாமியை பார்க்க வர்றாங்க. அப்படி பார்க்க வர்ற காலத்தில் கடைசியில் என்ன செய்றாரு, திடீர்னு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடக்கும் பொழுது சாமி எல்லாமே இன்னும் வந்து தெளிவாயிட்டாரு, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு எல்லாம் போகிறாங்க. அப்படி டயத்தில் ஐப்பசி மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே வந்து அவர் வந்து மகா சமாதி அடைகிறார். அப்படி மகாசமாதி அடைந்த பின்பு தனக்கு எந்த இடத்துல வைக்கணும் கூட அவர் சொல்ல கிடையாது. அப்போ வந்த ஒரு சாமியார் வந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணுறாரு. இந்த இடம் வந்து ஒரு குளமாக இருந்தது, ஆண்கள் ஒதுங்கக்கூடிய ஒரு குளம். இது பாறை. ஒரு சாமியார் வர்றாரு, வந்து ஒரு இடத்த காமிக்கிறாரு, அந்த இடத்துல வேலை வச்சு சொல்கிறாரு, இந்த இடத்துல சமாதி வைங்கிறாரு. அந்த இடம் மட்டும் மண்ணா இருக்குது. அந்த இடத்த தோன்றாங்க. அப்போ அங்கேருந்து அவங்க பெரியவங்களாம் வந்து வேத முறைப்படி என்ன செய்யணுமோ அதுக்குன்னு ஒரு ஆள் வர்றாங்க. சொல்லியெல்லாம் வைக்கல, திடீர்னு வர்றாங்க, வேத முறைப்படி வைக்கிறாங்க. வைக்கும் பொழுது அது வரைக்கும் கடுமையாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது வந்து மேகம் நல்லா கரண்டு திரண்டு சமாதி வைக்கிற அளவுக்கு ஒரு நிழல் ஏற்படுது.
திடீர்னு பெரிய மழை பெய்யுது, மக்கள்லாம் விலகுறாங்க. அப்படியே சாமியை சமாதி வைக்கிறாங்க. சமாதி வச்சு கல் மூடணுன்னு கருடன் வந்து 3 சுற்று சுற்றுது. சுயம்புவாக எந்த கடவுளையும் வணங்காம, எந்த யாத்திரைக்கும் செல்லாம, நினைச்ச இடத்துல உறங்கி, கிடைச்ச உணவா டீ, காஃபி, பிஸ்கட் மட்டுமே சாப்பிட்டு ஸ்ரீ ஜோதி மௌனகுரு சுவாமிகள் வாழ்ந்திருக்காருங்கிறது நமக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. யார் எந்த மொழியில பேசினாலும் அந்த மொழியிலேயே ஓரிரு வார்த்தையில பதில் பேசிய ஸ்ரீ ஜோதி மௌனகுரு நிர்வாண சுவாமிகள் ஒரு நாளைக்கு பக்தர்கள் மட்டும் உள்ள அன்போட வாங்கி கொடுக்கிற 500க்கும் மேற்பட்ட டீ, காஃபியை சாப்பிட்டாலும் அகத்துல தனக்கென ஒரு உடலா இல்லாம இருந்ததால இறுதி காலம் வரைக்கும் ஸ்ரீ ஜோதி மௌனகுரு நிர்வாண சுவாமிகள் ஆரோக்கியமாவே இருந்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த காலத்துல தாசில்தார் ஒருவர் கேட்டதால தம்ம முழு நிர்வாணமா அமர்ந்த கோலத்துல ஒரு முறை போட்டோ எடுக்க ஸ்ரீ ஜோதி மௌனகுரு சுவாமிகள் சம்மதிச்சதா பூசாரி சொன்னாரு. அதன்படி எடுக்கப்பட்ட போட்டோவை தற்போது இந்த கசவம்பட்டி ஜீவ சமாதியில வைக்கப்பட்டிருக்கிறதாவும், அப்பவே அவருடைய சம்மதத்தோட 100 பிரதிகள் போட்டு வெளியிட்டதாகவும் எங்க கிட்ட ஒருத்தர் மெய் சிலிர்க்க பகிர்ந்துகிட்டாரு. இன்னைக்கும் ஸ்ரீ ஜோதி மௌனகுரு சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு தினசரி 5 கால பூஜைகள் நடந்துகிட்டு வர்றதாவும் சொன்ன பூசாரி, ஐப்பசி மாசம் மூல நட்சத்திர தண்ணிக்கு 800க்கும் மேற்பட்ட சாதுக்கள் மற்றும் அகோரிகள் இந்தியா முழுவதிலும் இருந்து இங்க வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்ல கலந்துக்கிறாங்கன்னு தெரிவிச்சாரு. இந்த கருவறையில் வந்து 8 திக்குகள் உள்ளது. இந்த 8 திக்குகள் இன்றைய நடவரைக்கு கருவறைகள் வந்து டேப்பராக தான் இருக்கும். இங்கே இருக்கும் கருவறைகள் ரவுண்டாகவும் விமான கலசங்கள் உயரமாகவும் இருக்கக்கூடியும். இந்த கட்டடம் கட்டப்பட்டது காரை சிமெண்ட் கிடையாது, பூரா வந்து ஒன்லி சுண்ணாம்பு இதுகள் தான் அந்த நாளையிலே இருந்தது. எந்த கடவுளையும் வழிபடாத, எந்த யாத்திரைக்கும் செல்லாத ஸ்ரீ ஜோதி மௌனகுரு நிர்வாண சுவாமிகளை அகோரி போன்ற ஆன்மீகவாதிகளே வந்து வழிபட்டு வர்றது மட்டுமில்லாம பல மகான்களே எங்களுக்கெல்லாம் மேல அவருன்னு சொன்ன தகவல் ஆச்சரியத்துக்கே ஆச்சரியம் தர்ற மாதிரி இருக்கு. எத்தனையோ மகான்கள் பிறந்துள்ள இந்த ஞான பூமியில இன்னும் நமக்கு புரியாத, அறியாத பலர் இருக்காங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு மர்மமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம்.